ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதே மாதிரி 10th ஓல்டு புக்கில் இயல் 1க்கான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லைன் பை லைனாக நம்ம கொஸ்டின் எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இயல் 2ல் ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் தந்தை இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளின் சமகாலத்தவர் சீத்தலை சாத்தனார். இளங்கோ இளமையிலே துறவு பூண்டு தங்கிய இடம் குணவார் கூட்டம். இளங்கோவடிகளின் காலம் 2ஆம் நூற்றாண்டு. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சியில்லை என புகழ்ந்தவர் விடை பாரதியார். சிலப்பதிகாரத்தின் கதை உருவம் இசை நாடகம். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சிக் காண்டம். ஆடலரசி எனப்படுபவள் யார்? விடை மாதவி. சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளை பட்டியலிடு. 30 காதைகள். புகார் காண்டம் 10 காதை, மதுரை காண்டம் 13 காதை, வஞ்சிக் காண்டம் 7 காதை. சிலப்பதிகாரம் வேறு எவ்வாறு வழங்கப்படுகிறது? உரையிட்ட பாட்டுரை செயல். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் முதற் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம். நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு என போற்றியவர் பாரதியார். இக்கதையை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று கூறியவர் இளங்கோவடிகள். ஐம்பெருங்காப்பியங்கள் முதன்மையானது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தினையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என காரணம் காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்டது. அடிகள் நீரே அழக என்றவர் சீத்தலை சாத்தனார். கோரல் என்பதன் சொற்பொருள் விடை கொள்ளுதல். சிலப்பதிகாரத்தின் வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காண்டமாகும்? 10வது காண்டம். கள்வனை கொலை செய்தல் கொடுங்கோலன்று என்று கூறியவர் விடை பாண்டிய மன்னன். கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறியவர் விடை கோப்பெருந்தேவி. பீரிட்டு எழுதும் குருதி ஒழுங்கு பிடரித்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி யார்? கொற்றவை. கண்ணீர் ஏழுவருள் இளையவள் விடை பிடாரி. சூருடை கானக முகந்தவள் விடை காளி. பெரும் பெயர் புகாரன் பதியே என்றவள் விடை கண்ணகி. வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூறியவர்கள் விடை மலைவாழ் மக்கள். இறைவனை நடனமாடச் செய்தவள் பத்திரகாளி. தாருகன் என்ற அரசனின் பரந்த மார்பினை பிளந்தவள் விடை துர்க்கை. அச்சம் தரும் காட்டை தன் விரும்பும் இடமாக கொண்டவள் விடை காளி. கண்ணகியின் கார் சிலம்பில் உள்ளது மாணிக்கப் பரல்கள். கவுந்தியடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர்? விடை சமண சமயம். கோவலன் கொலையுண்ட செய்தி யார் மூலம் கண்ணகி அறிந்தாள்? விடை மாதரி. இந்திர விழாவில் காணல் வெறி பாடலை பாடியவள் விடை மாதவி. மடக்குடி என அழைக்கப்படுபவள் கண்ணகி. இது மடப்பிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது பாஞ்சாலி. மண்பதை காக்கும் தென்புலங்காவல் என் முதல் பிழைத்தது என்று கூறியவர் விடை பாண்டிய மன்னன். தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்தில் இட்டு கொன்றவன் விடை மனுநீதி சோழன். புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் விடை சிபி. பாண்டிய மன்னனின் மனைவி காற்சிலம்பில் இருந்தது விடை முத்துக்கள். கண்ணகியின் சிறப்பு எதனால் சிலம்பு. கண்ணகியின் சிலம்பு எதனால் ஆனது? விடை மாணிக்கப் பரல்கள். நீர்வார் கண்ணை என் முன் வந்தோய், யாரையோ நீ மடக்குடியோய் என்று கூறியது யாருடைய கூற்று? விடை பாண்டிய மன்னன். வாலியம் கொற்கை வேந்தே வாலி, தென்னன் பொறுப்பின் தலைவா வாலி. இது யாருடைய கூற்று? விடை வாயிற்காவல். கள்வனை கொலை செய்தல் கொடுங்கோல் அன்று, அதுவே அரச நீதி என்றவர் விடை
பாண்டிய மன்னன். மடமொழி என்று அழைக்கப்படுபவள் விடை கோப்பெருந்தேவி. ஆராய்ந்து அறிந்த நீதி வழங்காத மன்னவனை உன்னிடம் கூறுவது ஒன்றுண்டு என்று உரைத்தவள் விடை கண்ணகி. பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்டு யானை அரசன் யானை கல்வன் என்று உரைத்தவர் விடை பாண்டிய மன்னன். கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறியவர் விடை கோப்பெருந்தேவி. சிலப்பதிகாரம் உணர்த்தும் முப்பெரும் உண்மைகள் அரசியல் பிழைத்தோருக்கு அரங்குற்றாகும். முறைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உருது வந்து ஊட்டும் என்பன. சொற்பொருள் தருக. ஃபஸ்ட்டு, புல் பறவை, தேரா ஆராயத, ஆலி தேர்ச்சக்கரம், கொற்றம் அரசு நிதி. புக் பேக் கொஸ்டின் இதில் கவர் பண்ணிக்கோம், அதையும் சேர்த்து தான் பார்த்துட்ருக்கோம், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் தமிழ் வளர்ச்சி. பாரதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம். பாரதாசன் பிறந்த ஆண்டு ஊர் 1891 ஏப்ரல் 29 புதுச்சேரியில். பாரதாசன் பெயருக்கான காரணம் விடை பாரதி மேல் கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதாசனுடைய சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவிஞர். பாரதாசனின் படைப்புகள் விடை குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, பிசிராந்தையர். பாரதாசன் என்ற ஒரு பரம்பரை அவர் காலத்தில் உருவானது. அதாவது பாரதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே அவருடைய காலத்தில் உருவானது. விடை கவிஞர் தான். தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. முதல்ல அரசாங்கத்தால் நாட்டுடைமையாக்கப்பட்ட படைப்புகள் யாரோட படைப்புகள்னால் அது பாரதியோட படைப்புகளாக இருக்கும். தமிழக அரசு ஆண்டுதோறும் எவர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்குகிறது? சிறந்த கவிஞர்களுக்கு. பாரதாசன் பெயரால் பல்கலைக்கழகம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதல் வேண்டும் என்று கூறியவர் விடை பாரதிதாசன். பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். எளிமையினால் ஒரு தமிழன் குயில் பாட்டுங்கிறது பாரதியாரோட நூல், குயில்ங்கிற இதழ் நடத்தினது பாரதிதாசன். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நாணிட வேண்டும். இந்த பாடல் இடம்பெற்ற நூல் விடை தமிழ் வளர்ச்சி. தமிழ் ஒளியை மதங்களில் சாய்க்காமல் வேண்டும் என்று கூறியவர் விடை பாரதிதாசன். தகதத்தாய் தமிழை தப்பிப்பிப்போம் வாரீர் என்றவர் விடை பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். சுவடின நூல், எளிமின வறுமை. இது சொற்பொருள். நெக்ஸ்ட் லெசன் பெரியார் பெண் விடுதலை சிந்தனைகள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விழும் என்று பாடியவர் பாரதிதாசன். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைகள். அடிப்படை தேவைகள், அகற்றப்பட வேண்டியவை. பெண்ணிற்கு தேவையான அடிப்படை தேவைகள் என்னெல்லாம் சொல்லியிருக்கார் பெரியார் அப்படின்னா விடை பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி. பெண் அடிமையாவதற்கான காரணம் விடை சொத்துரிமை இன்மை. தமிழரிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் விடை மனக்கொடை. பெண்களிடம் அகற்றப்பட வேண்டியவை குழந்தை திருமணம், மனக்கொடை, கைமை வாழ்வு. நமது சமுதாயத்தில் பெண்கள் சார்ந்து தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பாட்டிலேயே பெரிய மாறுதல்கள் கொண்டு வர இயலாது என்று கூறியவர் விடை பெரியார். பெண்கள் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமன்று சமூகத்திற்கு மிக இன்றியமையாது ஆகும் என்று கூறியவர் விடை பெரியார். நமது சமுதாயத்தில் பெண்கள் கல்வி கற்றால் ஒழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்று எடுத்துரைத்தவர் விடை பெரியார். நாட்டில் உள்ள கேடுகளெல்லாம் பெருங்கேடு, பெண்களை பகுத்தறிவற்ற சீவன்களாக வைத்திருக்கும் கொடுமை, இந்த இழிநிலை ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் விடை பெரியார். ஆணிற்கு பெண் இழைப்பில்லை என்று சிந்தித்தவர் விடை பெரியார். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்கள் மட்டுக்கும் அன்று, எல்லோரிடத்திலும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானதாகும் என்று கூறியவர் பெரியார். பெண்களே சமூகத்தின் கண்கள் என்று கூறியவர் பெரியார். அனைத்து துறைகளும் ஆண்களைப் போல் பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் என்றவர் பெரியார். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என்று
குழந்தை திருமணத்தை நீக்க பாடுபட்டவர் விடை பெரியார். தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் நம் இளைஞரிடத்தை வளர வேண்டும் என்று மனக்கொடையை எதிர்த்து குரல் கொடுத்தவர் விடை பெரியார். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று கைமை ஒழிப்புக்கு முழக்கமிட்டவர் பெரியார். தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பட்டதாரிகள் ஆகியோர்கள் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் என்று கூறியவர் விடை பெரியார். சமூக முரண்களை எதிர்த்தவர், மூட கருத்துக்களை முட்டறுத்தவர், தொலைநோக்கு பார்வையுடையவர் என்று பாராட்டப்படுபவர் விடை பெரியார். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுக்களுள் தலையான பற்று மொழிப்பற்று இல்லாதவிடத்தும் தேசப்பற்று இராது என்பது உறுதி. தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. ஆதலால் தமிழர்களுக்கு தாய்மொழி பற்று பெருக வேண்டும் என்பதே எனது பிரார்த்தனை என்று கூறியவர் விடை பெரியார். நெக்ஸ்ட் லெசன் கம்ப ராமாயணம். ஓகே, இயல் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இயல் 3 பார்க்கலாம். வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.